உயர் நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. என்னன்னா, ஒரு 1.50 கோடி அபராதம் வந்து நீங்க கட்டியே தீரணும், மிஸ்ஸே ஆகக்கூடாது, இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு நம்ம தாவேகா தலைவர் விஜய். அந்த கேஸோட விவரங்கள் என்ன கேஸுக்காக இந்த 1.5 கோடி அபராதம் விதிச்சிருக்கிறாங்க? ஏன்னா அண்ணன் எவ்வளவு சுத்தமானவர், நேர்மையானவர், நியாயமானவர் அப்படின்னு நாடிக்கே தெரியும். அப்படிப்பட்டவர் மேல எதுக்கு முதல்ல வழக்கு, என்ன வழக்கு அப்படின்லாம் சொன்னீங்கன்னா இப்ப எங்களை மாதிரி பாமர மக்கள் புரிஞ்சுக்க. நாங்கெல்லாம் பாருங்க சட்டையிலே கோடோட அணில் கோடு தான். நாங்கெல்லாம் வந்து எப்பயுமே அதான். எங்களை வந்து நீங்க குறைச்சு மதிப்பிடாதீங்க. அதனால அதை சொன்னீங்கன்னா அதுல இருந்து நம்ம அப்படியே தொடரலாம். என்னன்னா 2015 வந்து வருமான வரித்துறை என்ன பண்ணுச்சுன்னா, விஜய் வீட்டுல உள்ளிட்ட ஒரு சில நடிகர் வீட்டுல சோதனை பண்ணாங்க. அந்த சோதனையில வந்து நம்மால புலி படம் நடிச்சாரு இல்லையா, புலி 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 அப்படின்னு வர படம், ஒரு பயங்கரமான மாசான படம் அது. அந்த படம் நடிச்சதுல வந்து ஒரு 15 கோடி ரூபாய் வருமானத்தை வந்து கணக்கு காட்டல தலைவர். அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க வருமானத்தை வந்து கணக்கு காட்டல, அதனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1.50 கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை என்ன பண்ணிருக்காங்க, அந்த அபராதத்தை விதிச்சிருக்காங்க. நம்மால நேர்மையின் சிகரம் இல்லையா, கண்ணியத்தின் கட்டுப்பாடு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள நாங்கெல்லாம் எந்த இதுவும் பண்ணல, படம் தயாரிப்பு பண்ணாங்க, அவங்க எங்களுக்கு சம்பளம் தரல, அதனால நாங்க காட்டல அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்து தொடர்ந்தாங்க. அதனால என்ன பண்ணிருக்குன்னா, வருமான வரித்துறை உத்தரவு போட்டுச்சு இல்லையா, அதுக்கு வந்து இடைக்கால தடை விதிச்சு ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க.